நீங்க போடுறது மொக்க வீடியோ. கண்றாவியா இருக்கு. யூடியூபர் இர்ஃபான ரோஸ்ட் பண்ண சிம்பு. சிம்பு இப்போ வெற்றிமாறன் இயக்கத்துல அரசன் படத்துல கமிட் ஆயிருக்காரு. இத முடிச்சுட்டு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல நடிக்கிறாரு. இந்த 2 படங்களையும் தொடர்ந்து ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்திலயும் ஒரு படத்துல அவர் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில வெந்து தணிந்தது காடு 2 படம் தொடர்பா அரசன் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் இன்னும் சில நாட்கள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில யூடியூபர் இர்ஃபான சிம்பு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாரு. சிம்பு இப்போ திரைத்துறையில தன்னோட 2வது இன்னிங்ஸ ஆரம்பிச்சிருக்காரு. அவரு நடிச்ச மாநாடு, வெந்து தணிந்தது காடு இந்த மாதிரியான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. கமல் கூட மணிரத்னம் இயக்கத்துல நடிச்ச தக் லைஃப் படம் தான் தோல்விய சந்திச்சிருச்சு. கண்டிப்பா அந்த படம் முரட்டு சம்பவம் செய்யும் அப்படின்னு எஸ்டிஆர் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நடக்காம போனது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் அதுல சிம்பு ஹீரோவா நடிக்காததால கொஞ்சமா ஆசுவாசப்படுத்திக்கிட்டாங்க. சூழல் இப்படி இருக்க வெற்றிமாறன் கூட சிம்பு எப்போ இணைவாரு அப்படின்னு கடந்த பல வருஷங்களாவே ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு வந்தது. வட சென்னையில அந்த கூட்டணி அமைஞ்சாலும் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் அரசன் படத்துல இணைஞ்சிருக்காங்க. அதோட ஷூட்டிங் மதுரை அப்புறம் சுற்று வட்டார பகுதிகள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல விஜய் சேதுபதியும் முக்கியமான கேரக்டர் ஏற்று நடிக்கிறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விறுவிறுப்பா படத்தோட 2வது கட்ட ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வெந்து தணிந்தது காடு 2 பட பிரச்சனை தொடர்பா ஷூட்டிங் நிறுத்தப்பட்டுருச்சு. இத பார்த்து இயக்குனரும், நடிகரும், சிம்புவோட அப்பாவுமான டி. ராஜேந்தர் கொதிச்சு போயிட்டாரு. காட்டமா அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு. ஒரு வழியா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிட்டதாவும், இன்னும் சில நாட்கள்ல ஷூட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குது. அரசன் படத்த முடிச்சுட்டு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலயும், தேசிங்கு பெரியசாமி இயக்கத்திலயும் ஒரு படத்துல நடிக்க போறாரு. இந்த 2 படங்களையும் முடிச்சுட்டு ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல நடிக்க கமிட் ஆயிருக்கிறதாவும் ஒரு தகவல் ஓடுது. இப்படி செம பிஸியா இருக்கக்கூடிய சிம்புவ பார்த்து அவரோட ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் ரேஸ்ல கவனம் செலுத்துறதால இனிமே தமிழ் சினிமா சிம்புவோட கண்ட்ரோல்ல தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சிம்பு தொடர்பான வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது சமீபத்துல சிம்புவ பேட்டி எடுத்தாரு இர்ஃபான். அப்ப அவர்கிட்ட நான் வீடியோ பண்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உங்கள மாதிரி மொக்க வீடியோக்கள் எல்லாம் பண்ண முடியாது. வர்றவங்கள உட்கார வச்சு என்ன வேணும் அப்படிங்கறத எழுத வச்சு சிரிக்க வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கண்றாவியா இருக்கும். அப்படின்னு சிம்பு பேசியிருக்கிற விஷயம் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.